இடைநிலை ஆசிரியர்களுக்கு வணக்கம்ங்க. நேற்று ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதனால் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சிவி லிஸ்ட் விட்டுருந்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சிவி முடிஞ்சதுங்க எஸ்ஜிடிக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் விட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில தேர்வுகள், ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட் வீடியோலே பார்த்தோம், அந்த கமெண்ட் செக்ஷனில் அந்த பிடபிள்யூடி கேட்டகரியில் எங்களுக்கு கால் ஃபார் இது கூப்பிடவே இல்லைங்க சார், சிவி கூப்பிடவே இல்லை, இது பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அது ஆசிரியர் தேர்வு வாரியம் வெரிஃபை பண்ணிருக்கிறாங்க. அவங்க எலிஜிபிளாக இருக்க பட்சத்தில் இப்போ அவங்களுக்கு சிவி கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா இதில் ரொம்ப கம்மி தாங்க இருக்காங்க. ஏன்னா வந்து இதில் மொத்தம் 35 தேர்வர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அடிஷ்னல் சிவி கூப்பிட்ருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், கேண்டிடேட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன கம்யூனல் டர்ன் இப்போ எதில் நம்மளுக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் இதில் கவர் ஆகிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிடபிள்யூடி கேட்டகரியில் குறிப்பிட்ட தேர்வுகள் கவர் ஆகிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா இந்த இதில் பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடி கேட்டகிரி 1, 3, 3 இது எல்லாமே 3ல் கூப்பிட்ருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க. இந்த அடிப்படையில் இவங்க கூப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு எந்த கேட்டகிரி இருக்குது, ஏன்னா ஒரு சில இதில் கேண்டிடேட் இல்லைன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த இது மற்ற தேர்வுகளுக்கு கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையிலையும் கூப்பிட்ருக்காங்க. இங்கே தேர்வுகள் யாரெல்லாம் இருக்கோ இவங்களுக்கு எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனால மெயில் வரலாம், இல்லைனா ஃபோன் கூட கூப்பிட்ருப்பாங்க. நீங்கள் இப்போ ஆல்ரெடி சிவி கூப்பிட்ருந்தாங்க பார்த்திங்களா, அப்போ அந்த அனெக்சர் 1, அனெக்சர் 2 இருக்குங்க. அது நீங்கள் அதே எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டேஷ்போர்டில் உங்களுக்கான சிவி லெட்டர் இருக்குங்க. நீங்கள் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அவங்க என்றைக்கு சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி போயிருங்க. எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு தவறாமல் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருப்போம் அந்த சிவிக்கு எப்போ மாதிரி எடுத்துகிட்டு போகணும், என்னென்னலாம் கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பார்த்துட்டு அந்த ஆர்டரில் நீங்கள் சிவிக்கு போயிருங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி மற்ற தேர்வுகள், ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மார்க்கு அதிகமாக இருக்காங்க, கம்மியாக இருக்காங்க, அவங்க லிஸ்ட்டில் உள்ளாரன்னு சொல்லிட்டுருக்கிறீங்க. நீங்களும் அந்த சிவி லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு உங்களோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் லெட்டரை அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே வந்து பார்த்திங்கன்னா சிவி கூப்பிடுவாங்க. நீங்களும் சிவி அட்டென்ட் பண்ணிட்டு உங்களோட பேரும் இதில் வந்துடலாங்க. சரிங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக எக்ஸாம் எழுதுனவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு செக் பண்ணிட்டு உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலாம். நன்றி, வணக்கம்.